கிரெடிட் கார்டு ஃப்ராட் எத்தனை மணி நேரத்திற்குள் புகார் அளிக்க வேண்டும் தெரியுமா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. கிரெடிட் கார்டு மோசடிகள் அதிகரித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் மோசடி எப்படி நடைபெறுகிறது என்பதற்கான சட்ட பாதுகாப்புகள் என்ன, எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் கிரெடிட் கார்டு பயன்பாடு நமது நிதி வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கியமான பகுதியாக மாறியுள்ளன. ஆனாலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிப்பதற்கேற்ப கிரெடிட் கார்டு மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. இவ்வகை மோசடிகள் நமது நிதி பாதுகாப்பை மட்டுமின்றி நம்பிக்கையையும் குலைக்கும் அளவுக்கு ஆபத்தாக இருக்கின்றன. எனவும் நடுத்தட்டு மக்கள் அதிக அளவில் பாதிப்பில் சிக்கி வருவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கிரெடிட் கார்டு மோசடிகள் எப்படி நடைபெறுகின்றன, அதற்கான சட்ட பாதுகாப்புகள் என்ன, பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பன குறித்து தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். போலியான வங்கி களஞ்சியங்கள், மின் அஞ்சல்கள் அல்லது மெசேஜ்கள் மூலமாக உங்கள் கார்டு விவரங்களை திருடும் முறை தற்போது முதலிடத்தில் உள்ளது. ஏடிஎம் அல்லது POS இயந்திரங்களில் கருவிகள் பொருத்தி உங்கள் கார்டு விவரங்களை பிரதி எடுத்து திருட்டில் ஈடுபடுகின்றனர். மேலும் சிம் ஸ்வாப் ஃப்ராட் மோசடிக்காரர்கள் உங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தி OTP போன்ற முக்கிய தகவல்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் மூலம் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள்.